மக்களே, இன்றைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய்க்கு 2 மாசத்துல பதில் சொல்லுங்கன்ற மாதிரி நீதிமன்ற தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயன் எலும்ப ஒட்டச்சிருவேன் அப்படின்னு பேசின நபரை கைது பண்ணி அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வச்சிருந்தாங்க. அவங்கள போய் சந்திச்சுட்டு ஒரு வெளியே ஒரு பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பேட்டியை பத்தி தான் பேச போறோம். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாலதான் அறிவு போயிட்டு அங்க முதலமைச்சரை பார்த்தாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கான கிளாரிட்டி, அதை தாண்டி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் சட்டப்பேரவையிலே பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட எலும்பை உடைப்பன்னு சொல்ற நபருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதும் மட்டும் இல்லாம 15 நாள் நீதிமன்ற காவல்ல வச்சது பாத்தீங்கன்னா இது தாவேக்கான வெற்றி தான். ஏன்னா ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்ற மாதிரி எதிர்த்தரப்புல இருந்து நிறைய விவாதங்களும் எல்லாமே கேள்விகள் எழுப்பினாலுமே அங்க நீதிமன்றம் அவங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க. இட் வாஸ் த்ரெட்டனிங், மிரட்டல் தோணியில தான் இருந்திருக்குன்றத நேத்தே பாத்தீங்கன்னா கொடுத்ததுதான் ஹைலைட்டு. ஏன்னா ஒரு பக்கம் இவங்க பேசிடுவாங்க, அங்க போயிட்டு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவாங்க. இதைத்தான் வழக்கமா திமுக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுடைய பேச்சு எல்லையை மீறி போனதுதான் இப்ப கோர்ட்டே 15 நாள் நீதிமன்ற காவல்ல இருங்கன்ற மாதிரி ஒரு எம்எல்ஏவை தூக்கி உள்ள வச்சிருக்கிறது. அது தாவேக்காக்கு பயங்கர கொண்டாட்டமா இருந்திருக்கும். ஆமா, தப்பு தானே, அது யாரு பேசினாலும் தப்பு தான். நீங்க ஒரே விஷயத்த அதே திமுக ஆட்சியில நடந்திருந்தாலும் இதுக்கு தூக்கி உள்ளதான் வச்சிருப்பாங்க. என்ன, அவங்க கூட சேர்த்து ஒரு குண்டாஸ் அப்படின்ற ஒரு ஆக்டையும் சேர்த்து உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இதுல பாத்தீங்கன்னா துப்பாக்கி முனையில் வச்சு இப்படிலாம் பண்றாங்கன்னு பேசிட்டு இருந்தாரு. எப்பா என்னப்பா பேசுற நீ அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருந்தது. பட் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லிக்கலாம். அடுத்ததாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமொழி, அங்க திமுக எம்பி ஆன கனிமொழி அவர்கள் அவங்கள போய் சந்திச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பெருமை தான். எப்படி மிரட்டல் தோணியில பேசிட்டு ஜெயிலுக்கு போறது ஒரு பெருமையா, பண்ணதே தவறு, அதை கண்டிக்கிறதுக்கு உங்க யாருக்கும் மனசு வரல. அவர் விமர்சனம் பண்ணாரு, அப்ப உங்களுக்கு எதிராக என்ன விமர்சனம் பண்ணாலும் ஓகேவா? இதுல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணு கேட்டிருந்தீங்க, பொம்மை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பேசினாங்களே, பொம்மை முதலமைச்சர்ன்றதுக்கும் உன் கையை உடைப்பண்டா எலும்ப உடைப்பண்டான்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இட் வாஸ் த்ரெட்டனிங், தட் வாஸ் விமர்சனம். அந்த மாதிரி விமர்சனம் திமுக தரப்புல இருந்து வச்சிருக்காங்க, தாவேக தரப்புல இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே வச்சிருக்காங்க. ஆனா யாருமே த்ரெட்டன் பண்ற மாதிரியோ இந்த மாதிரி பேசல. சோ அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணாதீங்க. அது வேறு இது வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை கனிமொழி அவர்கள் ஹைலைட் பண்ணி பேசினாங்க. பட் அந்த கான்டெக்ஸ்ட நம்ம புரிஞ்சுக்கணும். இது மிரட்டல் தோணியில் இருப்பதும் அது விமர்சனமாக இருப்பது. அந்த மாதிரி விமர்சனம் அப்ப திமுக யாருமே பண்ணலையா? அப்ப சொல்லுங்க, அப்ப நீங்க மானங்கெட்ட முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப இந்த மாதிரியும் சொல்றாங்கல்ல, அப்ப இந்த ஒரு விஷயத்துல இதை அண்டர்லைன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அவர் பேசினது கொஞ்சம் எல்லையை மீறி தான் போனாரு. அதுக்கான ஆக்ஷன்ஸ் தான். அதை தாண்டி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. இதை வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஆட்சியில என்ன நடந்திருக்குன்றத பார்க்காமையே அவங்க விமர்சனம் பண்றதுதான் காமெடியாவே இருக்கு. இப்ப நீங்கன்னா நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணலங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்க ஆட்சியில ஒரு பாட்டியம்மா, 70 வயசு பாட்டியம்மாவே போயிட்டு ஒரு செருப்பு தூக்கி அந்த போஸ்டர் மேல போட்டதுக்கு 5 தனிப்படை அமைச்சு தேடினவங்க தான் இவங்க. அப்போ இவங்க இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுலயும் ட்வீட்டுக்கு லைக் போட்டவன், ட்வீட்டை போட்டவன் அப்படின்ற படிப்படியில எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பல பேர் மேல குண்டாஸ் வழக்கம் போடப்பட்டிருக்குன்றது தெரியும். அது இந்த தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் கோர்ட்ல இருந்தே ஒரு அப்டேட்டா வந்திருக்கும். அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அதுல அவங்க பேசணும், டிஃபெண்ட் பண்ணணும், ஏன்னா எதிர்கட்சியா இருக்காங்க, வேற வழி இல்லை இல்லையா? அதன் அடிப்படையில தான் கனிமொழி பேசியதை நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு டெல்லியில என்ன நடக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு கான்வர்சேஷன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதை தாண்டி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாடாளுமன்றத்தோட எதிர்கட்சி தலைவரான இவரு ராகுல் காந்தி அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல குறிப்பா நேத்து நிறைய பேர் மேல தாக்குதல் பண்ணாங்க. அந்த தாக்குதல்ல காயம் உடைந்த நபர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்களே, அவங்க எல்லாரையுமே சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவு கூறி இப்போ ஒரு போராட்டத்துல 3 இருந்து 4 மணி நேரம் இந்தியாவோட பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல பல பேச்சுவார்த்தைகள்லாம் தாண்டி அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கைது பண்ணணும்ன்ற அடிப்படையில ராகுல் காந்தி, அவங்க இருந்த
கர்நாடகா சிஎம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிஎம்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கைது பண்ற நிலைமைக்கு போய் கைது பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட தள்ளுமுள்ளுகள், அதுல வந்து நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்க விஷுவல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த நீட்டு கண்டிப்பா வந்து அவங்க வைக்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு, அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. அவர் தலைமையில தான் இந்த முறைகேடு நடந்திருக்கு, ரிசைன் பண்ண சொல்லுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்றதால, ஸோ முறைகேடு இல்ல, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்றது. ரெண்டாவது, அந்த 1 கோடி காம்பன்சேஷன் இறந்து போனவங்களுக்கு. மூணாவது, இது ஒரு சில வழிமுறைகள் வந்து படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, இதுல போராட்டம் பண்றவங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காம அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஐ மீன் அந்த 21 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் இல்லையா, அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோனம் வாங் அது கொடுக்கணும்ன்றாங்க. இந்த கோரிக்கையை அரசு நினைச்சா நிறைவேற்ற ஈஸியா பண்ணலாம், அசால்ட்டா பண்ணலாம். பட் அதை நிறைவேற்றாம இந்த மாதிரி பண்றதாலதான் இந்த போராட்டங்கள் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அந்த போராட்டம் அங்க மட்டும் நடக்கல, தமிழ்நாட்டிலும் அந்த போராட்டம் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாடகர் அறிவு வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணும்போது போலீசார்கள் அதிரடியாக கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சிஎம் அவர்களுக்கு போகுது. சிஎம் என்ன சொல்லிட்டாரு, உடனே அவரை கூட்டுவாங்கன்ற மாதிரி அந்த கைதை விடுவிச்சுட்டு அவர் போய் சிஎம் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்துட்டாரு. அந்த நீட்டு தொடர்பான நீட்டு விவகாரம் ஓகே, அதன் அடிப்படையில தான் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இது சந்திச்சுட்டு வரத்தாங்காட்டியும் உடனே வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி தலைவர், ஐ மீன் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின்ல வந்து ஒரு ட்வீட்டை போடுறார். அந்த ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா 3:12 PM ட்வீட்டை போடுறார். அதுவும் தமிழ்ல போடல, ஏன்னா இங்க அது வந்து நீட் வந்து இப்ப இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கா, அதனால இங்கிலீஷ்ல போட்டு இந்த மாதிரி பாருங்க ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களை கைது பண்ணிட்டாரு சிஎம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி இங்கிலீஷ்ல போட்டுறாரு. அப்போ ஒரு எதிர்ப்பால சிஎம்க்கு எதிராக கிரியேட் ஆகும்ல, அதுதான் அங்க திட்டம் மொதல் விஷயம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அந்த கட்சியை சேர்ந்த அட்வொகேட் சரவணன், நீங்க நிறைய டிபேட் ஷோல பார்த்திருப்பீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு, அறிவை கைது பண்ணதை விடுவிச்சுட்டு அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. சார் காமெடி கிமெடி பண்றீங்களா இல்ல ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்றது எங்களுக்கு புரியல. ஒண்ணு பேசுறத நியாயமா பேசுங்க, இல்ல சொல்றது கரெக்டா சொல்லுங்க. என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட் 3:12 PM, ஆனா அறிவு சிஎம் போய் மீட் பண்ணுது 2:45 PM. இதுக்கே ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்கு. கரெக்டா சொல்லலாம் 27 நிமிஷம் கேப் இருக்கு. அந்த 27 நிமிஷம் அவர் போய் பேசிட்டே இருக்கார். அதன் அடிப்படையில் எப்படி இவர் வந்து சொன்னாரா, அதை வந்து முதலமைச்சர் ஃபாலோ பண்ணி கேட்டாராம். இது நம்புற மாதிரியா மக்கள் இருக்கு? நியாயப்படி சொல்லுங்க. இதுல எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்தாரா? பேட்டிலாம் கொடுக்கல. அவர் எக்ஸ் வலைத்தளத்துல போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட் போட்ட டைமிங் 3:12, ஆனா முதலமைச்சரை சந்தித்தது 2:45. அப்ப நீங்க கணக்கு பண்ணிக்கங்க, இதுல இவர் சொல்லிதான் அவர் கேட்டிருக்காராம். நல்லா சார் உருட்டுறத நியாயமா உருட்டுங்க, ஃபேக்டை பார்த்து உருட்டுங்க. அதுலயும் காமெடி என்ன தெரியுமா மக்களே, அவர் ஒரு வீடியோவை டேக் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த வீடியோ டேக் பண்ண வீடியோல டைமிங் இருக்குது 250 வேர்ட் சம்திங் இருக்குது. அதுலயே டைமிங் இருக்கு. டேக் பண்றதையாவது உருப்படியா டேக் பண்ணி போட வேண்டியது தானே. அது உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை டேக் பண்ணி கரெக்டான டைமிங், அந்த டைமிங் ஏத்த மாதிரி பார்க்கணும். அதான் சொல்றதுனே. இவங்க பாருங்க, ஒரு பொய்யை எப்படி பரப்புறாங்க, எப்படி நியாயப்படுத்துறாங்க நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க. இதை வந்து கேட்டா வந்து நீங்க இப்படிதாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்களே புரிஞ்சுக்கங்க மக்களே. வேணா நீங்க போய் கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டும் அதை பேஸ் பண்ணி அந்த வழக்கறிஞராக இருக்கிற சரவணன் அவர்கள் போட்ட ட்வீட்டுமே எடுத்து பாருங்க. அதை தாண்டி முதல்வர் விஜயை எப்போ அறிவு சந்திச்சாருன்ற டைம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே கிளியர் கட்டா தெரிஞ்சிரும். இதுல யார் உண்மை சொல்றாங்க, யார் போய் பேசுறாங்கன்றது உங்களுக்கே விளங்கும். அடுத்து இன்னொரு பக்கம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதா தான் இருந்ததுன்றத மீண்டும் உடைக்கிறார். ஏன்னா இன்னுமே வந்து எடப்பாடியாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி எல்லாம் இல்லப்பா, அப்படிலாம் நாங்க பேசவே இல்லைன்ற மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பல பேருமே சொல்லிட்டாங்க, காதர் மொய்தீன், ஐயுமேல், காதர் மொய்தீன், சண்முகம், இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே இது முயற்சி நடந்தது, எனக்கெல்லாம் ஷாக் ஆயிருச்சுப்பா அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்றது, மூடி மறைக்க ட்ரை பண்ணணுன்றதுக்காக ஹெவியா மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே வரும். அது பல நாளும் வந்து கொண்டுதான் இருப்பது. சபாநாயகர் ஜேசிடிபி பிரபாகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 அடுத்த கூட்டத்தொடர் தொடரும் போது அந்த பட்ஜெட் தாக்குதல் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சட்டமன்ற ஐ மீன் சபாநாயகர் அனுமதியோட அரெஸ்ட் பண்ணாங்களான்னு. சபாநாயகர் உள்ள இருக்கும் போது தான்ப்பா, வெளியே இருக்கும் போது என் அனுமதி எல்லாம் செல்லாது,
அதை அவர் பேசினதை அவர் அரெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த கை செய்கை பண்ணாங்களா அது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, முதலமைச்சர் என்ன செய்கை பண்ண போறான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அனுமதி கொடுத்தேன். இதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி செய்கை பண்ணோம்னா என்ன செய்கைன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நான் பண்ணுவேன் அப்படின்றத அதை அலோ பண்ணுவேன்னு சொல்றாரு. அவர் இதுதான் செய்ய போறேன்னு எனக்கு ஆக்ஷனை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் நான் அனுமதி கொடுத்தேன், நீங்களும் வந்து கேளுங்க, அதை பார்த்துட்டு அது சட்டப்படி பண்ணலான்னு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே கொடுத்திருக்கிறார் மக்களே. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருச்சியில ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தார், பெரம்பூர் தொகுதியில ஜெயிச்சிருந்தார். அதுல திருச்சி ரிசைன் பண்ணியாச்சு, பெரம்பூர்ல அவருடைய அலுவலகம் ஓபன் பண்ணி டெய்லி புகார்கள் போயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த வெற்றியை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமையில வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதோட இது இன்னைக்கு வந்திருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்றத அங்க இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம் கிட்ட ஒரு விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க. 2 வாரத்துல முதல்வர் விஜய் கிட்டயும் ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்த விவாதங்கள் நடக்கும் போல இருக்கு. சோ இது ஒரு பெரிய சிக்கலா முதல்வர் விஜய்க்கு இருக்க போது. அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, குழந்தைகளை வைத்து ஓட்டு வாங்கி விட்டார் அப்படின்றதான் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் மக்களே. அடுத்து திமுக அயலக அணி இணை செயலராக இருந்த புகழேந்தி வழக்கறிஞர் புகழேந்தி விலகிட்டு அடிப்படை உறுப்பினர் பகுதியிலிருந்து கூட விலகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகல திறமையான இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு அளிக்கிறது இல்ல, குறிப்பா வந்து அடிப்படை கொள்கையில இருந்து திமுக விலகி போகுது, சர்வாதிகார மோட்ல தான் இருக்காங்களே தாண்டி அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க, ஃபுல்லா இப்படிதான் பண்றாங்க, இதுல குறிப்பா ஊழல் கூடமாகவே இருக்கிறது அப்படின்றது திமுகவில் இருந்த அயலக அணி செயலாளர் சொல்றத கேட்டுக்குங்கப்பா. ஏன்னா இன்னும் பல பேரு எங்க ஆட்சியெல்லாம் ஊழலே இல்லைன்ற மாதிரி பல டிபேட் ஷோல வந்து திமுக சார்பாக வந்து பேசும் நபர்களே சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்வது பொய்யா இல்ல இவர் சொல்வது பொய்யா அப்படின்றத நீங்களே பார்த்து புரிஞ்சுங்க. இவர் மட்டும் சொல்லல, இதுக்கு முன்னாடி கோவை மாவட்ட கவுன்சிலர்கள் 20 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இவரும் வந்து சொல்றாரு, அந்த நிலைமையில இருந்திருக்குது. ஆஸ் எ காமன் மேனா நீங்க ஊழல் இருந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இது ஒரு மேலும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அதுலயும் குறிப்பா திமுக தலைவர் ஸ்டாலின் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்த நபரா, அவரே இப்படி வந்து சொன்னார்னா என்னத்த சொல்றது போங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க, ஸ்கூலுக்கு பேகை தூக்கிட்டு போகும்போது வெயிட்டா இருக்கு அப்படின்னு. அந்த வெயிட்டால நான் உழுந்து வாரி இருக்கேன் பஸ்ல, அந்த வெயிட்டா இருக்குன்னும் போது அந்த புத்தகங்களோட சைஸை குறைக்கிற மாதிரி பாடத்திட்டங்களும் சரி, அந்த புக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்லயும் பண்ண போறோம். அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ மூலியமா சில விஷயங்கள் கத்து தரத்துக்கான இதெல்லாம் நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கான பிளானிங் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி நடந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல நடந்த சம்பவங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.